அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம சாட்டர்டே சண்டே வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம், வீக்லி அனலைசிங் வீடியோ. அதில் மார்க்கெட் ஒரு கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் இப்போ மேலே போயிருக்கு, இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. சரிங்களா, இது எவ்வளோ தூரம் மேலே போகும், மேலே போனால் நம்ம இமிடியேட்டாக ட்ரேட் எடுத்துட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போகும்போது ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி நண்பர்களே. ஏன் அப்படிங்கிறத நான் இப்போ இந்த இடத்துல சொல்கிறேன். நான் ஏன் டவுன் சைடில் இருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். மார்க்கெட் பாருங்களேன், இது ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி இருக்குங்களா. இந்த சேனல் பேட்டர்னில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சேனலை ஒரு சின்ன ஆல் டைம் ஹை மட்டும் வச்சுட்டு மார்க்கெட் திரும்பிடுது. இப்படி வருது பார்த்தீங்களா, கீழே திருப்பி மேலே போயிட்டு கீழே போய் எல்லாரோட ஸ்டாப் லாஸையும் ஹண்ட் பண்ணிவிட்டு இப்போ மேலே போயிட்டுருக்கு. இது மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து மேலே போணுச்சு அப்படின்னா இமிடியேட்டாக நம்ம அப் ட்ரெண்டாக பார்த்துட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நியூ ஆல் டைம் ஹை 22,800. அதிகபட்சம் போனால் எவ்வளோ தெரியுங்களா போகும், இந்த இடத்துல போயிட்டு திரும்பிடும் 23,000 அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டு ஒரு 200 பாயிண்ட் நியூ ஹை வச்சுட்டு அப்படியே அங்கேருந்து திரும்பிடுவாங்க. அப்போ நம்ம நியூ ஹைவா இதுக்கு மேலே வந்தால் தான் நமக்கு கன்ஃபர்மேஷன், அப் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நின்றுட்டு இங்கேருந்து போய் ஒரு 200 பாயிண்ட் போயிட்டு அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி வேகமாக கீழே விடுவாங்க. இந்த ரேஞ்சில் தான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் பேஸ் பண்ணி ட்ரேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். நான் சண்டே கூட நான் போட்டிருந்த வீடியோவில் கூட நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் பண்ணால் தான் மேலே போகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இங்கேருந்து டச் பண்ணிவிட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபால் இருக்கும். இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போனால் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும். இந்த ஹெச்டிஎஃப்சி ரிசல்ட்டு கூட கொஞ்சம் ரொம்ப பாசிட்டிவாலாம் இல்லை, ஒரு ஆவரேஜ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். நம்ம ரிசல்ட்டை அனலைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய ஆட்கள் கிடையாது. ரிசல்ட்டை ஒரு சில ரிசல்ட் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பேட் ரிசல்ட் வரும்போது மார்க்கெட் மேலே போகும். ஒரு சில ரிசல்ட் போகும்போது பாசிட்டிவ் ரிசல்ட்டே கொடுத்தாலும் மார்க்கெட் அங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர் வரும். அதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம், ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ட்ரேடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிஸ்கியாக தான் இருக்கும். இந்த இடத்துல ஒரு சின்ன ஐடியா கிடைக்கிது. இது 1 ஹவரில் பார்த்தோன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகுறாங்க. இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் படி ஃபார்ம் ஆகி இந்த இடத்துக்கு மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு 23,000 போகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஆனால் அப் ட்ரெண்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிஸ்கியாக தான் இருக்கும் நண்பர்களே. வீக்லி கேண்டிலும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் கண்டிங் மாரி தான் ஹண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே வந்துக்கிட்டு இருக்குது. இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வர இருக்கிற நாட்கள் போகும்போது தான் தெரிய வரும். இந்த இடம் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இப்போது ப்ரீவியஸாக இன்றைக்கி லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து திரும்பியிருக்கு. 22,243 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸு. இந்த ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்விங் ரெசிஸ்டன்ஸ் 22,400ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 22,630 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, சப்போர்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சேனல் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேனல் எங்கே எந்த ரேஞ்சில் வருதோ அங்கெல்லாம் சப்போர்ட்டாக மாறிடும். ஆனால் இப்போதைக்கு இம்மிடியட் சப்போர்ட் இந்த இடத்துல மார்க்கெட் கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகி பிரேக் அவுட் ஆனிச்சு பார்த்தீங்களா, ஒரு கேப் அப்பு 22,150 அது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்விங் ஒரு சப்போர்ட்டு. இந்த இடத்துல தான் மேஜராக சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்காங்க. 21,830 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 21,530 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. சரிங்களா, இதுதான் மார்க்கெட்டுக்கான நெஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த சேனல் பேட்டர்னையும் பார்த்துக்கோங்க. இந்த சேனல் பேட்டர்னை பேஸ் பண்ணியும் ட்ரேட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சின்ன ட்ரேடு வேணுன்னா இன்ட்ராடேயில் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பார்க்கலாம். இதை எல்லாமே என்னோடய வியூஸ் தான், நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது என்னோடய வியூ ஒத்து போணுச்சு அப்படின்னா நீங்களும் அனலைஸ் பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். நான் சொல்கிறது எல்லாமே பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் மட்டும் ரியல் ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா, பேங்க் நிஃப்டியுமே பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த சேனல் பேட்டர்னில் திரும்பி இருக்கு பாருங்கள். பேங்க் நிஃப்டியுமே இந்த சேனல் பேட்டர்னில் தான் போயிட்டுருக்கு. போணுச்சு அப்படின்னா எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா
இந்த ஸ்விங் வரைக்கும் போகலாம். 49,200 அப்படிங்கிற ஆல் டைம் ஹையை ஒரு நியூ ஆல் டைம் ஹை வச்சுட்டு அங்கேருந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய எதிர்பார்ப்பு. ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்றைக்கி வந்த டே ஹை தான் ஒரு ரெசிஸ்டன்ஸு. இன்றைக்கி வந்த டே ஹை சரிங்களா. இந்த இதை அடுத்த வந்து நான் ஹை ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கிறேன். 48,244 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 48,500 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். 500 வேண்டாம், இந்த இடத்த வச்சுக்கிறேன். ஓகே, 48,600ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சுன்னா ஆல் டைம் ஹை 49,000. அதற்கு மேலே ஒரு நியூ ஹையை வச்சுட்டு அங்கேருந்து ஒரு ஃபாலோ ஆவாங்க. நிஃப்டி போலவே தான் இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளாரையே தான் போயிட்டுருக்கு. நம்ம மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுது அப்படின்னு என்ட்ரி எடுத்தோன்னு வச்சுங்களேன், அங்கேருந்து திரும்பிடுறாங்க. அப்படியே ஒரு கன்ஃபியூஷன்லேயே வச்சுக்கிறாங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே போயிட்டுருக்கு பாருங்கள். இப்போ இந்த இடத்துலேருந்து பெரிய ஃபால் வந்துச்சு. அகைன் போனாலும் நியூ ஹை வச்சுட்டு அங்கேருந்து திருப்பி ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்படி சேனல் பேட்டர்ன் வரைக்கும் கூட வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்படியே சஸ்பென்ஸ்லேயே தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ நாள் இது வரைக்கும் ஓடுது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்பிட்வீனில் ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சேஃபாக வந்து ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே. சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு 47,700 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் வந்து ஒரு சப்போர்ட்டு. 46,577 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 45,836 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு சரிங்களா. இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. நாளைக்கு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பிரி இல்லை, அதில் ஃபின் நிஃப்டியோட ஓஐ டேட்டாவை பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருவோம். இன்றைக்கி வந்து டே ஹை 21,413 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 21,613 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 21,753 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, 620 21,753ங்கிறது ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட்டு இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பி இருக்குது. இதை வந்து ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். 21,233 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா இந்த பெரிய ஸ்விங்கு வந்துச்சு பார்த்தீங்களா, 20,730 அதுதான் சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. 20,400ங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஓகே, ஓஐ டேட்டாவை வீடியோட கடைசியில் பார்த்துடலாம். மிட் கேப்பையும் பார்த்துடலாம். மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை தான் மார்க்கெட் எடுத்திருக்கு. 10,539 அப்படிங்கிறது அதோட சப்போர்ட்டு. அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் 10,711 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு மேலே போணுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,900ங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இந்த ட்ரெண்டில் தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த பிளாக் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது. ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த லெவலை வந்து பாருங்கள், 2 டைம் வந்து இதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. இந்த லெவல் வரும்போது மார்க்கெட் வந்து ட்ரேடை கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள். ஏன்னா 1 ஹவரில் இந்த ரேஞ்சுக்கு வரும்போது மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகே, 10,765 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே போணுச்சுன்னா 10,900ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சுன்னா 11,000 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து இன்றைக்கி வந்த டே லோ. ஓகே, 10,683 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. 10,574 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 10,478 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. இதுதான் மிட் கேப்க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நண்பர்களே. அதே நேரத்தில் இந்த லெவல்ஸை பாருங்கள், இந்த இடம் வரும்போது கொஞ்சம் ட்ரபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா. இதை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த கேப் ஃபில்லிங்கையும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கோங்க. 10,936 ஒரு சின்ன கேப் ஃபில்லிங் இருக்குது சரிங்களா. ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபின் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமே வந்து ஈக்குவலாக இருக்குது நண்பர்களே. மார்க்கெட் இன்றைக்கி முடிஞ்சது 21,326, 300ல் சப்போர்ட் இருக்குது. 21,500 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணுது.
21,300 சப்போர்ட்டாக இருக்கும். 21,300லேயே கால் சைடு புட் சைடு ரெண்டு சைடுமே ஓஐ டேட்டா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா 21,300 ரேஞ்சிலேயே மார்க்கெட்டை முடிக்க பார்ப்பாங்க. அப்படி இருந்ததுனாலும் மார்க்கெட் பெருசாக வந்து கீழே வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நாளைக்கு கம்மி தான். 21,300 சப்போர்ட்டு, அதை பிரேக் பண்ணால் இமீடியட்டாக 21,200 சப்போர்ட் இருக்குது. அதை பிரேக் பண்ணால் அடுத்தது 21,000ங்கிற லெவல் வந்து சப்போர்ட் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் 21,300க்கு கீழே நாளைக்கு கீழே வரதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவரி 100 பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 21,500க்கு மேலே போகாது அப்படிங்கிற மாரி இண்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. மேக்ஸிமம் 21,300 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தூரம் மேலே போனாலும் இமிடியேட் எவரி 50 பாயிண்ட் வந்து சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 21,300 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, பார்த்துக்கோங்க. நாளை தினம் 21,300ல் கால் சைடு புட் சைடு ரெண்டு சைடுமே இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 21,300லேயே மார்க்கெட்டை வந்து நிறுத்துறதுக்கு பார்ப்பாங்க. சரிங்களா, இது என்னாலுமே என்னோடய வியூஸு. இதை நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட வியூவோட ஒத்து போணுச்சுன்னா அதை எப்படி வந்து மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பாருங்கள். நான் சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரொம்ப வெரி ப்ரோக்கரேஜ் தான். ரொம்பவே வந்து மற்ற ப்ரோக்கரேஜோட கம்பேர் பண்ணும்போது 15 ருபீஸ் தான் இருக்கும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. வித்தின் 1 ஹவர்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட்டு இருக்குது. நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா, மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.